இளவரசர் பெர்டினாண்டின் கொலைக்கு யார் காரணம்னு ஆஸ்திரிய அரசு தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. அவங்க விசாரிச்சதுல செர்பியா நாட்டின் சதியே காரணம்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினாண்டின் கொலைக்கு பழிவாங்க ஆஸ்திரிய படைகள் செர்பியா மீது ஜூலை 28, 1914 ஆண்டு போரை அறிவித்தது. இந்த புள்ளியில் தான் உலக நாடுகள் 2 அணிகளாக பிரிந்து ஆஸ்திரியாவுக்கு ஒரு சில நாடுகளும் செர்பியாவுக்கு ஒரு சில நாடுகளும் உதவிகரம் நீட்டி ஒரு மாபெரும் யுத்தத்துக்கு தயாரானாங்க. ஆஸ்திரியாவுக்கு ஆதரவா ஜெர்மனியும், செர்பியாவுக்கு ஆதரவா பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, இத்தாலி ஆகிய நாடுகள் போரில் ஈடுபட்டது. இப்படி 2 அணிகளாக பிரிந்து ஆகஸ்ட் 4, 1914 அன்று தொடங்கியதுதான் முதல் உலக போர். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதலாம் உலக போர் நடக்கும்போது ஜெர்மனியோட பேரரசரா கைசர் வில்ஹெல்ம் II இருந்தாரு, ரஷ்யாவுக்கு நிக்கோலஸ் II இருந்தாரு, பிரிட்டிஷ்க்கு கிங் ஜார்ஜ் V இருந்தாரு. இந்த 3 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. முதலாம் உலக போர் ஒரு குடும்ப சண்டைன்னு கூட சொல்லலாம். 1918ல ஜெர்மனி ரஷ்யாவை ஜெயிச்சாலும் பிரான்ஸ் கிட்ட தோத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெர்மனியோட கூட்டணியில இருந்த ஒட்டமன் எம்பையரும் பல்கேரியாவும் போர்ல இருந்து பின்வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம போரை முடிக்குமாறு ஆர்மிஸ்டிஸ் ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு ஜெர்மனியும் கையெழுத்திட வேண்டியதா இருந்தது. இந்த போருக்கு அதிகாரப்பூர்வமா ஜெர்மனி தான் காரணம்னு குற்றம் சாட்டப்பட்டதால பிரான்ஸ் நாட்டின் சுப்ரீம் கமாண்டர் மார்ஷல் பெர்டினாண்ட் ஃபோச் தயாரிச்ச அமைதி ஒப்பந்தத்துல 11 நவம்பர் 1918 அன்னைக்கு பெர்டினாண்ட் ஃபோச்சுக்கு சொந்தமான ரயில்ல வச்சு ஜெர்மனி இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டது. அதன் பிறகு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் உட்பட பல ஒப்பந்தங்கள்ல